வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போன ஆடியோவில் இக்கணத்தில் வாழ்வது பற்றி நம்ம பார்த்தோம். அப்போ இப்படி இக்கணத்தில் நம்ம வாழணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த நமக்கு அதுக்கு முடியாமல் போகுதில்ல. இந்த இக்கணத்தில் நம்ம வாழ முடியாமல் நம்ம இருக்கோம் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இங்கே இந்த இதில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கணத்தில் போய்ந்திருக்கக்கூடிய அந்த பூரண மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அந்த திறனை நாம் கண்டுணர தடையாக இருக்கிறது எது? அப்போ இக்கணத்தில் நம்ம இருந்தாலே நம்ம கர்மாவிலேருந்து விலகிடலாம். ஆனால் இந்த பூரண மாற்றத்தை நாம் நமக்குள்ளே ஏற்படுத்தணும்னு நினச்சாலும் அதுக்கு தடையாக இருக்கிறது எது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த மனம். சரிங்களா? அப்போ இந்த மனித மனம் என்பது முடிவில்லா நுட்பங்கள் கொண்ட இயந்திரம். அதாவது ஒரு நுட்பமான இயந்திரம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சூக்கும தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூக்குமமானது இந்த மனமானது. அப்போ நீங்கள் கர்மாவிலேருந்து நம்மளை விடுவிச்சு கொள்ளணும்னு நம்ம விரும்பினா இந்த நுட்பமிக்க இயந்திரம் எப்படி செயல்படுதுங்கிறத நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாம் இந்த உடல் அளவில் பிழைத்திருக்க இந்த அதிநுட்பமான இயந்திரம் நமக்கு அவசியமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு வேலை செய்தோம், அது ஓகே. நம்ம முன்னாடி போன வருஷம் என்னெல்லாம் பண்ணேன், ஒரு பட்ஜெட் போடுறோம் ஒரு கம்பெனியில் போய், அப்போ நான் முந்தின வருஷம் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸை நம்ம எடுக்கிறோம் அதிலேருந்து. அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தில் பிழைத்திருக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நமக்கு இந்த ஒரு பதிவுகள் அல்லது அந்த இது நமக்கு பிழைத்திருக்க அந்த அதிநுட்பமான அந்த மனம் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு தேவைப்படுது. அதே சமயம் பல நேரங்களில் இந்த முக்திக்கான நம்முடைய தேடுதலில் இது ஒரு தடையாகவும் சில நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மனத்தை அதை நம்ம அப்டேட் பண்ணலை அப்படின்னா நம்ம முக்திங்கிற அந்த முக்திக்கான அந்த நம்ம தேடுதல் அங்கே ஃபெயிலியர் ஆகும். சரிங்களா? அப்போ நாம் என்ன அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ சுதந்திரம்னு சொல்லி நம்ம எதையுமே பேசுகிறோம் இல்லைங்களா? நம்ம எப்போவுமே இந்த சுதந்திரத்தை பற்றி நம்ம விவாதித்து கொண்டே இருக்கிறோம். இப்போ சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருப்பது இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது நாம் யோசிக்கக்கூடிய விதம், உணர்கிற விதம், வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய விதம், இது எல்லாமே நம்மளுடைய இந்த கடந்த கால அனுபவங்களால் கட்டப்பட்டு இருக்கிற வரையில் சுதந்திரம் அப்படிங்கிறது துளியும் நமக்கு இருக்காது அப்படிங்கிறாங்க. இப்போ நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அல்லது ஒன்றை புரிஞ்சுக்கிற விதம், ஒரு ஆளை புரிஞ்சுக்கிறது அல்லது ஒரு சூழ்நிலை நிகழ்வை புரிஞ்சுக்கிறது, அதை உணரக்கூடிய விதம், இது எல்லாமே நம்ம எப்போயுமே ஒரே மாதிரி. ஆமாம், இவட்ட நான் என்ன சொன்னாலும் வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, நான் என்ன சொன்னாலும் இவ தப்பாக தான் எடுத்துப்பா, உடனே கோவிச்சுப்பா, தப்பாக எடுத்துப்பா, அதை யோசிக்கவே மாட்டா இவா அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நாம் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய விதம், அந்த உணரக்கூடிய விதம், அந்த வாழ்க்கையை புரிகிற விதம் எல்லாமே நம்முடைய கடந்த கால அனுபவங்களால் அது கட்டப்பட்டு இருக்கிற வரையில் சுதந்திரம் என்பது துளியும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு தடவை அந்த மாதிரி ஏதாவது ஆகிருக்கும். சப்போஸ் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அப்போ அது நாம் நல்லதாக நினச்சிருந்துருப்போம், அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இருந்திருக்கலாம், தப்பாக நம்ம நினச்சிருக்கலாம். ஒன்று நாம் ஓகே இதில் என்ன இருக்குது பரவாயில்ல. இப்போ நம்ம ஒரு கடன் யாரோ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாரோ நம்மகிட்ட கடன் கேட்காங்க, சரி ஐயோ பாவம் கேட்காங்களா, நம்ம கொடுத்துட்டோம். அப்போ அந்த கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆள் நம்மளை ஏமாற்றிட்டான். அப்போது இனி ஒரு வருஷம் கழித்து வேறு யாரும் நம்மகிட்ட கேட்டால் கூட சார் இந்த ஆளும் நம்ம கொடுத்தா இவர் கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஏற்கனவே கொடுத்து ஏமாந்துருக்கோம், இப்போவும் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பழைய பதிவுகள் நம்மளை அந்த ஒரு பார்க்கக்கூடிய விதம் அல்லது அங்கே நம்ம உணரக்கூடிய விதம், அந்த யோசிக்கிற விதம், அதெல்லாம் அது உருவாக்கும் இந்த பழைய பதிவுகள். ஏன்னா ஒரு ஆளுக்கு நான் கொடுத்து அந்த இடத்துல நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன், அந்த பணத்தை அவன் திரும்ப தரல, அந்த கடனை திரும்ப என்னால் பெற முடியல அவன்கிட்ட இருந்து. அப்போ இனி நான் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற பதிவை நான் எனக்குள்ளே ஏற்படுத்திட்டேன். அப்போ அதை தான் சொல்கிறாங்க. அப்போது நம்ம யோசிக்கக்கூடிய விதம், உணரும் விதம், இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய விதம் எல்லாமே நம்முடைய இந்த கடந்த கால அனுபவங்களால் கட்டப்பட்டு இருக்கிற வரையில் ஒருவேளை ரெண்டாவது கேட்ட ஒருத்தன் அவன் வாங்கின கடனை கொடுக்கக்கூடியவனாக இருந்திருக்கலாம், நல்ல ஒரு என்ன சொல்கிறது வாங்கினதை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவனாக இருந்திருக்கலாம். ஆனால் நாம் இந்த பழைய பதிவு, அந்த பழைய கர்மாப்படி நாம் அதைப்படி நம்ம நடந்ததுனால, அப்படி யோசித்ததுனால நாம் இந்த இடத்துல கடனும் கொடுக்கல. சரிங்களா? இப்போ அதை மாதிரி அப்படி வாங்கும்போதும் கூட நம்ம அதை எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இப்போ யார்கிட்டே போய் நம்ம கேட்கும், நமக்கு ஒரு ஆள்கிட்ட கிடைக்கல. அப்போ இன்னும் சொல்கிறாங்க, இல்லைப்பா நீ அவன்கிட்ட போய் கேளு, ஆமாம் இவன்கிட்ட கேட்டேன் இவனே கொடுக்கல, இவன் தம்பி என்ன கொடுத்துருவானா அப்படின்னு நம்ம அந்த பதிவுகளினுடைய அடிப்படையில் அதை நினச்சி அந்த இடத்துல நமக்கு ஒன்றும் கிடைக்காம போகுது. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம கடந்த கால அனுபவங்களால் கட்டப்பட்டிருக்கிற வரையில் நமக்கு இந்த சுதந்திரம் அப்படிங்கிறதும் துளியும் நமக்கு இருக்காது. அப்போ நாம் பிறந்த நாள்லேருந்து நமக்கு எப்படி இந்த பதிவுகள்லாம் யார் மூலம் வந்தது? நம்முடைய பெற்றோர்கள், குடும்பம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மதம், நம்முடைய கல்வி,
சமூக சூழ்நிலை, இது எல்லாமே நம்ம மீது இந்த வேலையை செஞ்சுருக்கு, இந்த பதிவுகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ நாம் யார், அப்படி நீங்கள் யார் அல்லது நான் யார் என்பதை அவைகள் தான் தீர்மானிக்கின்றன. இப்போ நான் இப்போ வந்து எப்பா நான் யாருக்குமே கடன் கொடுக்க மாட்டேன்பா, நான் யாருக்கும் கடன் கொடுக்காத ஒருத்தி அப்படின்னா, இப்போ நான் யார், நான் யாருக்கும் கடன் கொடுக்காத ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பெண். அப்போ அந்த நான் யார் அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு கட்டமைப்புகள் தான் தீர்மானிக்குது. இவ கோவக்காரி அல்லது இவன் வந்து பொய் சொல்கிறவா, எப்படி அந்த ஒரு யார் அப்படிங்கிறதையே வந்து நமக்கு அந்த அந்த தீர்மானிக்கிறதுக்கு அந்த அடையாளங்கள் தான் அந்த இடத்துல உருவாக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பதிவுகள் தான் உருவாக்குது. ஆக நம்முடைய மனம் நம்முடைய இந்த கடந்த காலத்தால் ஆழமாக இங்கே வழக்கப்படுத்தப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வழக்கப்பட்டு போயிருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடுகளை தான் நாம் கர்மான்னு சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம பதிஞ்ச பதிவுகள் நம்மளை கட்டுப்படுத்துது இப்போ, சரிங்களா? அதுக்கு பேர் தான் கர்மா. அப்போ நம்முடைய இந்த கடந்த கால செயல்கள் அனைத்துமே நம்ம தெரிஞ்சு செய்தோ அல்லது தெரியாமல் செய்ததோ ஏதாவது இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நாம் யார் அப்படிங்கிறத அதுதான் நம்மளை வடிக்குது. நம்முடைய பர்சனாலிட்டியை வடிக்கிறது இந்த கர்மா தான், சரிங்களா? நான் ஒரு டாக்டரு அப்படி அதையும் வச்சுக்கலாம். நம்ம போஸ்ட்டை சொல்கிறதோ, நம்முடைய குணத்தை சொல்கிறதோ, நம்முடைய பர்சனாலிட்டியை சொல்கிறதோ எதுவுமே வந்து நாம் வந்து சேகரித்து வச்சுக்குள்ள அந்த பதிவுகளுடைய அடிப்படையில் தான் நாம் வந்து நம்மளுடைய ஒரு பர்சனாலிட்டியை நாம் வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய சுய விருப்பம் என்பதை பற்றி இங்கே கேள்வியே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம மீது அந்த ஒரு இரும்பு பிடியை அது பிடிச்சி வச்சுருக்கு. கர்மா மீன் என்னது, நம்முடைய பழைய பதிவுகள் அது நம்மளை அப்படி பிடிச்சி வச்சுருக்கு. அப்போ இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய விதத்தையே நம்முடைய இந்த கர்ம கண்ணாடி தான் தீர்மானிக்கி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பதிவுகள், நான் என்னென்ன சூழ்நிலைகளை சந்திச்சனோ, என்னென்ன நபர்களை யாரெல்லாம் சந்திச்சனோ, அவங்க வந்து ஏற்படுத்திய அந்த பதிவுகளுடைய அடிப்படையில் அந்த நான் வந்து எதிர்கொண்ட அந்த பிரச்சனை, சூழ்நிலை, நிகழ்வுகள், அதனுடைய அடிப்படையில் தான் இந்த பதிவுகள் எல்லாம் நான் வந்து உருவாக்குறேன், சரிங்களா? அப்போ அதனுடைய அடிப்படையில் தான் இந்த உலகத்தை நான் பார்ப்பேன். அல்லது இந்த உலகத்தை வந்து காட்டக்கூடிய அந்த கர்ம கண்ணாடி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பதிவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம காட்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த கர்மாவை வந்து ஆக்கக்கூடிய இந்த மன கட்டமைப்பை பற்றி நாம் இப்போ பார்க்கணும். ஏன்னா இந்த மனதில் இருக்கக்கூடிய இந்த கர்மாவை நம்ம எப்படி போக்கணுங்கிறதுனால இந்த மனம் எப்படி செயல்படுதுங்கிறத நமக்கு வந்து தெரியணும் இல்லையா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கௌதம் புத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மனத்தை பற்றிய ஒரு மகா விஞ்ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த மனதனுடைய 4 அம்சங்களை பற்றி சொல்கிறார். யார்? கௌதமர். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஞ்ஞானா, சன்யா, வேதனா, சங்காரா அப்படின்னு 4 விஷயத்தை சொல்கிறாரு. இந்த மனதனுடைய 4 அம்சம் இருக்குது அப்படின்னு கௌதம புத்தர் சொல்கிறாரு. இப்போ உதாரணமாக இப்போ நம்ம காதுக்கு ஒரு சத்தம் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, இது வந்து மனதனுடைய முதல் அம்சத்துக்குள்ளே நுழையுது. அதாவது விஞ்ஞானா அப்படிங்கிறது முதல் அம்சம். இது வந்து அப்போ அந்த விஞ்ஞானம் அப்படிங்கிற அம்சம் அது என்ன உணருதுன்னா, ஓகே ஏதோ ஒரு சப்தம் கேட்கு, இது ஒரு சப்தம் தான் அப்படின்னு அது வந்து தெரிஞ்சுக்குது. அப்போ நம்ம இப்போ ஒரு சத்தம் தான் அல்லது நம்ம ஐம்புலன்களும் முதல்ல ஒரு விஷயத்தை அறியுது இல்லையா? இப்போ நம்ம ஒரு காதுன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்கு. இப்போ நம்ம வந்து மூக்கால் நுகரும் போது ஏதோ ஒரு வாசனையாக இருக்கலாம், சுவையாக இருக்கலாம், காட்சியாக இருக்கலாம், அப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு புலன்களும் நம்ம அறியக்கூடிய விஷயம் அது, சரிங்களா? இப்போ வந்து நாம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ விஞ்ஞானம் அப்படிங்கிற அம்சம் ஒரு சப்தம்தான் அப்படின்னு அறியும் போது இது வந்து வாசனை இல்லை, சுவை இல்லை, காட்சி இல்லை, இது வெறும் சப்தம்தான் அது அப்படின்னு அது வந்து தீர்மானிக்குது. அதுக்கப்புறம் இந்த சன்யா வந்து அந்த சப்தத்தை புரிந்து அது வந்து என்ன சப்தம் அப்படிங்கிறத அடுத்த அம்சம் வந்து தெரிவிக்கி. இது ஒரு வண்டி சத்தமா அல்லது ஒரு பறவைகளின் சவுண்டா அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. அப்போ இதுவரை அந்த கேட்ட ஒலிகள் அனைத்துமே நமக்குள்ளே பதிவாக இருக்கிறனால தான் இந்த ஒலி வந்து ஒரு எந்தனுடைய ஒலி, இது பறவையினுடைய சப்தமா அல்லது வண்டியினுடைய சப்தமானு நம்மளால் சொல்ல முடியுது, சரிங்களா? அப்போ இந்த கடந்த கால பதிவு நம்மகிட்ட இல்லைன்னா இதை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது, சரிங்களா? இப்போ உதாரணமாக ஒரு மரங்குத்தி பறவையினுடைய சப்தத்தை முதலாக நம்ம முதல்ல கேட்கணும் வைங்க. அப்போ யாருமே இது வந்து மரங்குத்தி பறவைன்னு நமக்கு சொல்லலை. இந்த சவுண்டு மரங்குத்தி பறவையினுடைய சவுண்டு, அது மரங்குத்தி பறவைன்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம மனம் குழம்பி போகும், என்னடா இது என்ன சவுண்டு, இது என்ன பறவை, என்ன சவுண்டு அப்படின்னு நம்ம நினைப்போம்.
ஆனால் 10 நாட்கள் கழிஞ்சு அதை மறுபடியும் நம்ம வந்து கேட்டோன்னு வைங்களேன், அப்போ இந்த சன்யா அப்படிங்கிற முதல் அந்த அம்சம் இருக்கு இல்லையா, அது நமக்கு ஒப்பிட்டு பார்த்து உடனே சொல்லிடும். இது வந்து மரங்கொத்தி பறவையினுடைய சவுண்டுப்பா. அப்போ அந்த நேரத்தில் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அப்போ யார்ட்டையாவது கேட்டிருப்போம், அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ அது கொஞ்சம் 10 நாள் கழித்து திரும்ப அந்த சவுண்டு கொடுக்கும்போது இந்த சன்யானா அப்படிங்கிற மனதனுடைய சன்யாங்கிற அந்த மனதனுடைய பதிவில் அது இருக்குது. இது வந்து மரங்கொத்தி பறவையினுடைய சவுண்டு அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து நமக்கு எடுத்து கொடுத்துரும். அப்போ இந்த பதிவுகள் இருக்கிறதுனால தான் சில விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சு கொள்ளவும் சாதிக்கவும் முடியுது. அதுவும் உண்மைதான். சரிங்களா? அடுத்தது, இப்போ உங்கள் பக்கத்து வீட்டில் வந்து யாரை வந்து சில இளைஞர்கள் வந்து ஒரு மியூசிக் வாசிக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை அந்த மியூசிக் வந்து ரொம்ப பரவசம் நமக்கு அதனால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு அது பரவசமாக இருக்குது, ஆனால் உங்கள் வீட்டில் யாரோ தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பிளட் ப்ரெஷர் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அப்போ ஒரே சப்தம்தான், ஆனால் ஒருவருக்குள் வந்து அது ஒரு இனிமையான உணர்ச்சியை உண்டாக்குது, இன்னொருவருக்கு வந்து அது கோபத்தை ஏற்படுத்த வைக்கி. அப்போ நீங்கள் வந்து இந்த சப்தத்தை புரிந்து கொண்ட உடனே வேதனா அப்படிங்கிற அந்த அம்சம் இருக்கு இல்லையா, அடுத்த அம்சம் மனதனுடைய 2வது அம்சம் வேதனா. முதல் அம்சம் நம்ம என்ன பார்த்தோம், அதாவது சன்யா அப்படின்னு பார்த்தோம். அது வந்து ஒரு சப்தமாக அல்லது ஒரு என்னதுங்கிறத அது சொல்லும். சரிங்களா? இந்த வேதனா அப்படிங்கிற அம்சம்தான் என்ன செய்யும்னா ஒரு உணர்ச்சியை உருவாக்கும். இப்போ அது என்ன சப்தம்னு சொல்கிறது சன்யா. வேதனா அப்படிங்கிறது உணர்ச்சியை சொல்லும். ஒரு இசையை கேட்கிங்கன்னா உங்களுக்குள்ள அது என்ன ஒரு உணர்ச்சியை உண்டாக்குச்சு, இனிமையாக உணர்ந்தீங்களா அல்லது ஒரு கஷ்டமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு இனிமையற்ற உணர்வாக உங்களுக்கு அது இருந்துச்சா அப்படிங்கிறத அந்த வேதனா அப்படிங்கிற அம்சம் செயலில் இறங்குது. அப்போ அது வந்து ஒரு உணர்ச்சியை உருவாக்குது. முதல்ல இதை இசை அப்படின்னு நாம் புரிந்து கொண்டால் இனிமையான உணர்ச்சிகள் ஏற்படும். அல்லது இது இனிமையாக இருக்கா அல்லது கூச்சலாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுறது வேதனா அப்படிங்கிற மனதனுடைய இன்னொரு அம்சம். அப்போ அது வந்து உள்ளபடி அந்த சப்தத்தை வந்து பொறுத்து கிடையாது. அப்போ இந்த சப்தத்தை பொறுத்து தான் இந்த உணர்ச்சிகள் நமக்கு இனிமையானதாகவோ அல்லது இனிமையற்றதாகவோ இருக்குன்னு கிடையாது. சப்தமாக இருக்குது, அவ்வளோதான். அதை நாம் எந்த விதமாக பதிவு செஞ்சுருக்கோம், அந்த நேரத்தில் நம்மளுடைய நிலை எப்படி இருந்தது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பதிவு செய்வோம். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல இனிமையற்றதா அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்கிறோம் இல்லையா? அப்போ அந்த வாழ்க்கை அனுபவத்தில் தான் நாம் எல்லாத்தையும் உணர்வோம். அதை வந்து இப்போ எந்த நிகழ்வாக இருந்தால் கூட ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னா அது சில நேரம் நமக்கு பிடிக்கலன்னா இது வந்து ஒரு கசப்பான ஒரு உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்துன்னு சொல்லி நான் அந்த பதிவு ஆயிரும். இல்லை நான் விரும்பினேன் அப்படின்னா ஒரு இனிமையான நிகழ்வு அப்படின்னு சொல்லி அந்த பதிவு ஆயிரும். அப்போ அதுக்கு ஏற்றபடி தான் திரும்ப அந்த நிகழ்வு நடக்கும்போது நான் ஜட்ஜ் பண்ணுவேன். இந்த நிகழ்வா செய்யுமா வந்துட்டானாப்பா, எப்பா பெரிய மண்டேடி, இவன் சரியான போர் அடிக்கும், வந்தாலே எனக்கு பிடிக்கவே செய்யாது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா ஆல்ரெடி அந்த பதிவு நம்மகிட்ட இருக்குது. அப்போ அந்த பதிவினுடைய அடிப்படையில் தான் அந்த ஒரு உணர்ச்சி வந்து நமக்கு ஏற்படுது. ஒரு இனிமையான ஒரு சம்பவமாக, ஒரு இனிமையான ஒரு நபரா, ஆனால் இனிமையான ஒரு நிகழ்ச்சியா, இனிமையான ஒரு சப்தமா அப்படிங்கிறத இனிமையற்றதான்னு சொல்லிங்கிறதே இந்த பதிவுகள். அந்த பதிவுகள் அந்த மனதனுடைய 2வது வேதனா அப்படிங்கிற அந்த பகுதி தான் அந்த உணர்ச்சிகளை வந்து பதியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது நமக்கு எடுத்துக்காட்டுது. சரிங்களா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய அதாவது இது இனியதா கசப்பானதா அப்படின்னு பார்க்குறது, அல்லது இது வந்து அழகாக இருக்கா அசிங்கமாக இருக்கா அல்லது இன்பமாக இருக்கா துன்பமாக இருக்கா அப்படின்லாம் நம்ம பார்க்குறது நம்மளுடைய பொறுப்பாக தான் இருக்குது. சரிங்களா? நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயந்தான். அதாவது நாம் வந்து நம்முடைய பொறுப்புணர்வு தான், அதாவது நம்முடைய பதில் கொடுக்கும் திறன் தான் நம்முடைய அனுபவத்தினுடைய தன்மையை தீர்மானிக்கி. நான் தானே வந்து அதுக்கு பொறுப்பு. இந்த சவுண்டு என்னென்னா நான் இனிமையற்றதை கூட நான் இனிமேன்னு நினச்சி நான் பதிஞ்சேன்னா எனக்கு இனி இந்த நிகழ்வோ அந்த செயலோ எதுக்கு நடந்தாலும் நான் இனிமேன்னு சொல்லுவேன். என்னுடைய உணர்ச்சி இனிமையாக இருக்கும். ஆனால் நான் வந்து தப்பாக அங்கே போய் பதிகிறேன் இல்லைங்களா? அப்போ இது என்னுடைய மனதை பொறுத்தது, என்னுடைய பொறுப்புணர்வை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு உணர்ச்சி சார்ந்த உயிராக இருக்கிறீங்க. நம்முடைய வாழ்க்கை முழுவதையுமே நாம் அனுபவத்தில் உணர்ந்து உணர்வது வந்து ஒருவித உணர்ச்சியாகத்தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே அனுபவத்தில் உணர்கிறோம். இப்போ நாம் ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியை நம்ம உணரலை அப்படின்னா நம்ம உடலினுடைய அந்த பாகம் இருப்பது கூட நமக்கு வந்து கவனத்தில் இருக்காது. இப்போ சில நேரம் பாருங்களேன், நம்முடைய கால் வந்து கொஞ்சம் நேரம் மரத்து போயிட்டு அப்படின்னா அது இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியல இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இந்த வேதனா அப்படிங்கிற அந்த அம்சம் ஒரு உணர்ச்சியினுடைய அனுபவத்தை
நமக்கு அளிப்பதன் மூலம் நாம் வந்து இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உணர்ச்சி இப்போ கால் மதத்து போச்சு, இந்த கால் இருக்க மாதிரியே தெரில அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த உணர்ச்சியின் வழியாக அந்த மாதிரி நம்ம நினைக்க தோணுது. இப்போ அந்த ஐம்புலன்களின் மூலம் நம்ம உள்வாங்குறோமே, அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த விதத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அனுபவத்தில் உணர்வோம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஐம்புலன்களின் மூலம் நாம் உள்வாங்கிறத நாம் எப்படி அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற விதத்தை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அனுபவத்தில் உணர்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த விஞ்ஞானான்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, இது சப்தம்னு மட்டும் சொல்லும். ஏன்னா பல விஷயம் இருக்கு இல்லையா. இது வந்து மனமா அல்லது சப்தமா அல்லது ஒரு வாக்கா அல்லது வந்து இது ஒரு சப்தமா ஒரு காட்சியா இப்படிங்கிற ஐம்புலன்களில் உள்ள விஷயத்தில் இது சப்தம், இது வந்து ஒரு மனம், அல்லது இது வந்து ஒரு பேச்சு, அல்லது இது வந்து ஒரு காட்சி, அதை மட்டும் சொல்கிறது இந்த சஞ்ஞானம் அப்படிங்கிற மனத்தினுடைய ஒரு அம்சம். சஞ்ஞா அப்படிங்கிறது எதனுடைய சப்தம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். என்ன காட்சி அல்லது என்ன சவுண்டு என்ன மனம் அப்படிங்கிறத சொல்லும். அந்த ஸ்மெல்லு என்னது அப்படின்னு சொல்லும். வேதனா அப்படிங்கிறது உணர்ச்சியை பற்றி உணர்ச்சி வந்து நமக்கு வந்து காட்டுது. சரிங்களா. அப்போ இந்த கண்டறிதல், ஒப்பிட்டு புரிந்து கொள்ளுதல், உணர்ச்சி, இந்த மூன்றுமே தன்னிச்சையாக தாமாகவே ஏற்படுது. ஒரு நுண்ணிய ஒரு மணித்துளிக்குள்ளே இது நிகழ்ந்துடும். இப்போ ஒரு சத்தத்தை நம்ம கேட்ட உடனே டக்குன்னு நமக்கு வேலை செய்யுது மூளை. ஒரு சவுண்டை கேட்கும், இது சவுண்டு தான், ஓகே இது என்ன சவுண்டு அப்படின்னு நம்ம உடனே நினைக்கும். அப்பா சூப்பராக இருக்குது அந்த சவுண்டு, உடனே முடிவு பண்ணிடுறோம். அப்போ எதுவுமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது அங்கே நிகழ்ந்துருது. இந்த மனதனுடைய இந்த 3 அம்சமும் டக்குன்னு வந்து நடந்துருது. அப்போ ஆனால் இந்த மனதனுடைய 4வது பாகமாகிய இந்த சங்காரா அப்படின்னு சொல்கிறாங்களா, இது வந்து எதிர் செயலோடு சம்மந்தப்பட்டது. சரிங்களா. இந்த 3ம் டக்குன்னு அது வாட்டில் தானாகவே டபார்னு நடந்துடும். இந்த சங்காரா அப்படிங்கிறது மட்டும் எதிர் செயலோடு சம்மந்தப்பட்டது. அதாவது முழுக்க நம்முடைய விழிப்புணர்வான கட்டுப்பாட்டில் தான் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு இனிமையான உணர்ச்சி நம்ம தோண்டுனா, ஆஹா இதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு நாம் சொன்னோம்னா, இந்த சங்காரா உடனே என்ன செய்யும், ஓஹோ அவருக்கு இது பிடிக்கும் போல், சரி அப்போ விருப்பங்கிற அந்த பேரிட்ட அந்த பையில் போய் நம்ம போட்டுருவோன்னு அது சொல்லும். அது போட்டுருமா. ஏன்னா அது வந்து என்ன அப்படின்னா நம்முடைய முழுக்க நம்முடைய விழிப்புணர்வான நம்முடைய கட்டுப்பாட்டில் இது இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா. இந்த 4வது. அப்போ இந்த இடத்துல என்ன அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒன்று சொன்னோம்னா, அல்லது எவ்வளவு நான் வந்து இதை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாலோ உடனே என்ன செய்யும், ஓகே இவன் வந்து இதை விரும்புகிறான் அப்படின்னு விருப்பம் அப்படிங்கிற அந்த பையில் போய் போட்டுரும். இப்போது விரும்பும் அந்த விஷயங்களுடைய பையில் அது நிரந்தரமாக அங்கே வச்சிருக்கு. அப்போ ஒரு இனிமையற்ற உணர்ச்சி தோன்றுனா உடனே அது என்ன செய்யும், ஓகே இதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு அவன் நினச்சிட்டான்னா உடனே வெறுக்கிறார், இவர் வந்து இதை வெறுக்கிறாரு அப்படிங்கிற அந்த பையில் போய் அதை போட்டு வச்சிரும். இப்போது வெறுப்பு அப்படிங்கிற அந்த பையில் அது நிரந்தரமாக வச்சுருக்கு அதில். சரிங்களா. அப்போது நீங்கள் வெறுப்பு, காமம், குரோதம், பிடிக்காது ஆகியவற்றுக்கு நடுவில் நாம் இப்போ ஊசலாடி கொண்டு நாம் இருந்தோம்னா நம்ம கர்மா பயங்கர வேகத்தில் அது வளருதுன்னு அர்த்தம். நாம் இப்படி ஒவ்வொன்றையாக டிசைட் பண்ணி முடிவு பண்ணி அந்தந்த பையில் கொண்டு நம்ம மனசு போட்டு வைக்கி நம்ம விருப்பம். அப்போ அதுக்கு தான் சொல்கிறாங்க வெறுப்பு இல்லாமல் இருங்க, உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கோங்க, சும்மா பாருங்கள் எதையும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஏன்னா நம்ம ஒரு இதோடு பார்க்கும்போது அழகாக இருக்கே அப்படிங்கும், அல்லது ஐயா அசிங்கமாக இருக்குது அப்படிங்கும். ஒரு அங்கே தாட்டு நமக்கு செகண்ட் தாட் வருது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம போயிடுறோம். இப்படி இருக்குது, ஓகே உள்ளதை உள்ளபடி நம்ம பார்க்குறோம், அப்படியே பார்க்குறோம். ஆசர்ச் எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு போதை விட்டுட்டு நாம் ஒரு கமெண்ட் பண்ணுறோம். அதில் தான் அந்தந்த பையில் போய் அது விழுது. அப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பதிவு அங்கே ஆயாச்சு. அப்போ அது கர்மா அப்படிங்கிறது பயங்கர வேகத்தில் உங்களுக்கு வளருது. அப்போ உங்கள் கட்டுதல்கள் தீவிரமாகுது. அப்போ அந்த வலுவான அந்த வெறுப்பு உங்களுக்குள்ளே இருந்தால் உங்கள் துன்பமும் அதிக தீவிரத்தில் இருக்கும். வெறுப்புன்னு வந்துட்டாலே கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். எதுலனாலும் தெரியுது, அது மனிதர்களிடத்தோ பொருளிடத்தோ செயலிடத்தோ நிகழ்வு இடத்தோ வாழ்விலையோ வெறுப்புன்னு வச்சுக்கவே கூடாது. ஓகேங்களா. ஒரு செயலை செஞ்சாலும் விரும்பி நாம் செய்யணும்னு சொல்லக்கூடாது, வெறுப்புலையும் செய்யக்கூடாது. அந்த முழு ஈடுபாட்டில் செய்யணும், அவ்வளோதான் விஷயம். ஓகே இதை நான் செய்கிறேன், இது என் கடமைன்னு கூட நினைக்காம ஓகே இந்த நேரத்தில் நான் இது செய்யணும், அவ்வளோதான். அதை முழு ஈடுபாட்டோடு நம்ம செய்யணும், மைண்ட்ஃபுல்னஸோடு செய்யணும், அவ்வளோதான். அந்த வெறுப்பு அந்த ஒரு இன்பம் துன்பம் பிடிக்காது இது எல்லாமே இந்த ஐம்புலன்கள் வழியாக இந்த இருமைகள் அப்படிங்கிறது தோன்றுது. இப்போ கண்ணுட்டு ஒரு காட்சியை பார்த்தா நல்ல காட்சி கெட்ட காட்சி அப்படின்னு அது கொண்டு வந்து கொடுக்குது. மூக்குன்னு வேணால் ஓகே நல்ல மனம் கெட்ட மனம். வாய் பேசுகிறோம், நல்ல பேச்சும் பேசுகிறோம் கெட்ட பேச்சும் பேசுகிறோம்.
காது நல்லதை கேட்கும், கெட்டதை கேட்கும். ஸோ இந்த இருமைகள் எப்படி வருது? இந்த புலன்கள் வந்து அந்த மனதுக்கு கொண்டு கொடுக்குது, மனதும் ஏற்படுது நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் அது சிந்திக்குது. அப்போ இந்த இருமைகள் இருக்கிறவரை இந்த கர்மா நம்மள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதே சமயம் இன்னொரு விதமான சூழ்நிலையை நாம் சாத்தியம் என்ன? ஒரு உணர்ச்சி நமக்குள்ளே தோன்றும் போது அதுக்கு எதிர் செயல் செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த தேர்வு செய்வது நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சாய்ஸ் நாம் வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு உணர்ச்சி நமக்கு வருது, அதில் வந்து நாம் எதிர் செயல் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது நம்ம கையில் இருக்குது. அப்போ இந்த தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பை நாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னா அந்த உணர்ச்சியை அதை உள்ளபடி மட்டுமே நாம் அனுபவத்தில் உணர்றீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு பலத்தை எதிர் செயலை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா நிதர்சனமான அந்த அனுபவத்தை நாம் சிதைச்சிருவோம். இப்போ நம்ம வந்து ஒரு உணர்ச்சி வருது, ஓகே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னா, ஓ இப்படி நல்லா இருக்கு போல், ஓகே ஓகே இது இப்படி இருக்குது, இவ்வளோதான். உள்ளதை உள்ளபடி உணர்கிறோம், அவ்வளோதான். அதில் வெறுப்போ அங்கே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து சமநிலையில் நிலைத்திருக்கும் போது தான் இந்த மாதிரியான வகையான உணர்ச்சியோடு நீங்கள் ஒட்டி இருக்கும் கர்மா உங்களுக்குள் நொறுங்க ஆரம்பிக்கும். அப்போ சமநிலையில் இருக்கணும், வெறுப்பு இருக்கக்கூடாது, வேணும் வேண்டாம், பிடிக்கும் பிடிக்காது, அது வந்து நன்மை தீமை, இரவு பகல் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, எல்லாமே எருமையாக தான் இருக்குது. ஆனால் சமநிலையில் இருக்கணும் அப்படிங்க தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ சமநிலையில் இருக்கும்போது நம்முடைய கர்ம கட்டமைப்பு முழுவதுமே இடிந்து விழ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு தேவையானதெல்லாம் என்னது? அனைத்தையும் உள்ளபடியே நாம் உணரணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஓகே இந்த ஒரு செடியை பார்க்கும், ஒரு பூவை பார்க்கும், ஓகே பரவாயில்ல இந்த கலர், இந்த பூ, ஒரு சேலை எடுத்துகிட்டு வராங்க, யாரோ நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம அவங்ககிட்ட அந்த சேலை எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? நல்லாயிருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். இல்லை இந்த இதுக்கு பதிலாக அந்த கலர் தான் நல்லா இருந்திருக்கும் அப்படி நம்ம வெறுப்பு அங்கே கொண்டு நம்ம சொன்னோம்னா அது கர்மா. சரிங்களா? அதைத்தான் சொல்கிறாங்க. அப்போ நாம் வந்து ஒரு சமநிலையில் இருக்கும்போது இந்த கர்ம கட்டமைப்பு அப்படிங்கிறது இடிந்து விழுந்துடும். அப்போ இதுக்கு தேவையானதை உள்ளபடியே நாம் உணரணும். இப்போ ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம அப்படியே அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் இவங்க இப்படி இருந்திருக்கலாமே, அவங்க அப்படி செஞ்சுருக்கலாமே, அல்லது நம்ம விரும்பினபடி நம்மள்கிட்ட அவங்க வந்து பேசியிருக்கலாமே, நம்ம செஞ்ச உதவிக்கு அவங்க ஒரு நன்றி சொல்லியிருக்கலாமே, இப்படி எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்போடு ஒருத்தங்களை நம்ம வந்து அணுகக்கூடாது. அவங்க எப்படி இருக்காங்களோ, அவங்க என்ன குணத்தில் இருந்தாலும் சரி, அவங்க ப்ளஸ்ஸோ மைனஸோ அப்படியே நம்ம அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ளணும்னு தான் சொல்கிறாங்க, உணரணும். அப்போ நம்ம ஒரு அனுபவத்தை தேடி அப்போ அதுக்காக நாம் வந்து பின்னாடி செல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது நம்ம இங்கே என்ன சொல்கிறாங்க? ஒன்றை மட்டும் நாம் நாடி மற்றொன்றிலிருந்து நாம் வந்து தப்பிக்க பார்ப்பது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்றை மட்டும் நாடி, வெறுப்போன்னா அதை மட்டும் நாடி அந்த வெறுப்புங்கிறத வந்து நம்ம அதிலேருந்து தப்பிக்க பார்க்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நாம் என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கையை நாம் சும்மா அனுபவித்து உணரணும், வெறுமனே அனுபவிக்கணும். அது எதாக இருந்தாலும் வாழ்க்கையில், அது ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது நிகழ்வுகளோ செயலோ பொருளோ ஞாபகம் எதாக இருந்தாலும் வாழ்க்கையை அனுபவித்து உணரணும், அவ்வளோதான். இதில் வெறுப்புங்கிற அந்த உணர்வு இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ அதாவது என்னுடைய பதில் கொடுக்கும் திறனுக்கு வந்து அப்போ இந்த கணம் வந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிற ஆழமான உணர்தல் நமக்கு வரும். அப்போ என்னுடைய பதில் கொடுக்கும் திறனுக்கு எல்லையே இல்லை, என்னுடைய பொறுப்புணர்வு எல்லையற்றது அப்படின்னு சொல்லி இந்த எளிய உண்மை நமக்குள்ளே ஊடுருவி ஊறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாம் வந்து விழிப்புணர்வில் இருந்தால் வெறும் 24 மணி நேரத்தில் நமக்குள் இந்த தற்சமயம் தடையாக இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் வந்து கரைந்து காணாமல் போயிடும். இப்போ நம்ம விழிப்புணர்வோடு இருந்தால் நமக்கு தெரியும், ஓகே நான் வந்து எனக்குள்ளே இந்த உணர்ச்சி வருது, அது நான் அப்படி இந்த உணர்ச்சியை வந்து வெளிக்காட்டக்கூடாது, அதை வந்து நான் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகே உள்ளதை நான் உள்ளபடி பார்க்கணும், உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கணும், சமநிலையில் இருக்கணும், வாழ்க்கையை சும்மா உணரணும், அவ்வளோதான். அப்படிங்கிற மாதிரி விழிப்புணர்வோடு இருந்தால் நம்முடைய கர்மாலாம் கரைஞ்சி போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு எவ்வளோ ஆழம் ஆக ஆக உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து விடுதலையே உணர்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாம் எதிர்ப்புகளை நாம் கொண்டு இருந்தோம் அப்படின்னா மேலும் மேலும் இந்த கட்டுதல்களை நாம் ஏற்படுத்தி கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய பதில் கொடுக்கும் திறன், அதாவது நம்முடைய பொறுப்புணர்வுக்கு எல்லை இல்லை அப்படிங்கிறத நாம் ஆழமாக நாம் வந்து தெரிஞ்சுக்கிடணும். அப்போது இங்கே ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ரியாக்ட் அப்படின்னா
எனக்கு பிடிக்காதுன்னு அப்படின்னு சொல்லி நாம் ரியாக்ட் பண்ணுவோம். அந்த அதாவது நம்ம என்னது எதிர்ப்பை காமிப்போம். அதாவது பதில் கொடுக்குற அந்த என்ன சொல்கிறது, அந்த ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா, எதிர் செயல் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து இந்த இருமையினால் தான் வருது. இப்போ நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட வேலை வாங்கினா நான் இப்போ பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏன் சொல்லுது, அதுக்கு இப்போ அது அதுக்கு பிடிக்காதுங்கிற அந்த ரெண்டு இதுக்குள்ளே அது சிக்கி இருக்குது. ஓகேம்மா செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து பொறுப்பு ஏற்கிற தன்மை. நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இப்போ அந்த பிள்ளைக்கு வந்து இந்த வேலையை செய்ய பிடிக்கல. அப்போ பிடிக்காதுங்கிற தன்மை அங்கே இருக்குது. அப்போ இந்த இருமை இருந்துச்சுன்னா நாம் எதிர் செயல் தான் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையை ஆசச் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருந்தால் ஓகேன்னு நம்ம செய்வோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போது அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எல்லாத்தையுமே நாம் வந்து நம்முடைய பொறுப்பு வந்து எல்லையிட்டுறது அப்படின்னு சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நம்முடைய பொறுப்புணவுக்கு எல்லை இல்லை அப்படின்னு பார்ப்பது ஆழமான முக்கியத்துவம் கொண்டதாக இருக்குது அப்படின்னு வந்து இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அப்போ அந்த நம்ம எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்பது, இந்த உலகத்துக்கே நாம் தாய் அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்முடைய எண்ணத்தை காட்டுது அப்படின்னா அந்த அளவுக்கு நம்முடைய பொறுப்பு வந்து எல்லையற்றது அப்படின்னு. நாம் குடும்ப அளவில் எந்த விஷயத்தையுமே நம்ம பொறுப்பேற்க மாட்டோம். நான் காரணம் இல்லை, இதுக்கு நான் காரணம் இல்லைப்பா, அந்த அவங்க தான் காரணம், இதனால தான் இப்படியாச்சு, அதனால தான் அப்படியாச்சுன்னு எல்லாத்துக்குமே நாம் காரணம் சொல்லி எதிர் செயல் பண்ணுறோம். அப்போது நாம் அப்படி பண்ணாமல் ஓகே இப்படி நடந்துட்டா சரி நான் இதை கரெக்ட் பண்ணிக்கிறேன், முடிஞ்சுது அப்படி பண்ணிட்டோன்னா பழைய கர்மா நமக்கு வேலை செய்யாது, அப்படி கர்மாவால் பிரச்சனை வராது அப்படின்னு. ஏன்னா அதை நம்ம மாற்றி அமைச்சிட்றோம் இல்லையா, நம்முடைய விதியவே மாற்றி அமைப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த வடிவமைப்பு வந்து அந்த இடத்துல மாறி போகுது. நான் அந்த சிக்கலில் நான் பழைய அந்த ஞாபகத்தினுடைய அடிப்படையிலேயே நான் இவ்வளோ நாள் அப்படி தான் பழகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் இதே தொடர்ந்து அதிலே இருந்தேன்னா அதே சக்கரத்தில் தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், பழைய அதே ஞாபகத்தில் தான் நான் இருப்பேன். அப்போ கர்மா எப்படி நான் என்ன விடும்? அப்போது அதான் சொல்கிறாங்க பிரேக் த ரொட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க, பிரேக் த ஹேபிட் அப்படிங்கிறாங்க. அப்போ நாம் ஒரு மாற்றத்தை நம்ம எப்போ ஏற்படுத்துகிறோமோ, இப்போ ஒரு இடத்துல போனால் எனக்கு வெளியே இடத்துல போனால் தூக்கமே வராது அப்படிம்பாங்க சிலர், அடுத்த வீட்டுக்கு போனால் தூக்கமே வராதும்பாங்க. அப்போ இதெல்லாம் பழக்கங்கள், அதாவது பதிவுகளாக நமக்குள்ளே இருக்குது. ஏன்னா யார் வீட்டுக்கோ போயிருக்கும்போது நமக்கு ஒரு 2-3 வீட்டுக்கு யார் வீட்டுக்கு போயிருப்போம், அப்போ நம்ம தூக்கமே வந்திருக்காது. அதை வச்சு டிசைட் பண்ணிட்டோம், நம்ம வீட்டில் படுத்தாதான்ப்பா தூக்கம் வரும், மற்ற வீட்டுக்கு போனால் தூக்கம் வராதுன்னு இப்போ நம்ம பதிஞ்சு வச்சுட்டோம். நம்ம ஞாபக பதிவுகள் கர்மாவாக இருக்குது. அப்போ இதை நம்ம மாற்றணும். இல்லை அப்படிலாம் கிடையாது, எங்கே போனாலும் நமக்கு டயர்டானால் தூங்க தானே பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி அதை மாற்றணும். இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம வந்து உணர்ந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மாற்றிட்டோன்னா இந்த பழைய வடிவமைப்பு நம்மளை பாதிக்காது. அந்த இடத்துல அங்கே ஒரு சேஞ்ச் வந்துடுது இல்லையா, அப்போ அந்த பழைய பதிவாகிய கர்மா நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படின்னு, கர்மா வந்து அந்த இடத்துல கரைக்கப்படும் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்து என்ன சொல்கிறாங்க, இப்போ எல்லாமே வந்து முன்பே எழுதப்பட்டிருக்கக்கூடிய விதி அப்படின்னு நாம் நினைக்கிற தவற்றை நாம் செய்யக்கூடாது. எல்லாம் விதி போல் நடக்கும், விதியெல்லாம் நம்மதியால் வெல்ல முடியாதுப்பா இப்படிலாம் நம்ம சொல்லுதுமே அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கர்மாவை ஏற்றுக்கொள்வது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை 100% இந்த கர்மா வந்து நான் தான் ஆக்கியிருக்கேன்னு மேலே நாம் அதை உணரணும். சரிங்களா? இதை உணர்ந்தோன்னா வாழ்க்கையை நாம் விரும்பியபடி நம்மளால் உருவாக்கி கொள்ள முடியும். வெறுமனே இயலாமையில் உட்காந்துக்கிட்டு நம்முடைய இந்த பெற்றோர்களுடைய மரபணுவை நம்ம பழிச்சுக்கிட்டு இப்போ தற்போதைய சூழ்நிலைகளையும் நாம் நொந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இது எல்லாமே வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தற்செயலான நிகழ்வு என்பதற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கை வந்து நாமவே உருவாக்குவது தான் அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த கர்மாவினுடைய அடிப்படை. இந்த கர்மாவை யார் உருவாக்குனா? இந்த கர்மானா யார் கர்மா? நம்ம கர்மா. இதுக்கு யார் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு, நாம் தான் இந்த பதிவை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு அதை பொறுப்பேற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் நமக்கு அந்த இயற்கையான விடுதலை அப்படிங்கிற இது வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். அடுத்தது என்ன அப்படின்னா, பதில் கொடுக்கக்கூடிய திறன் வந்து எல்லையற்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா,
ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது பெரும்பாலான மனிதர்கள் வந்து தங்களுக்கு அருள பெற்றுள்ள இந்த மகத்தான படைப்பாற்றலை உணர்றதே இல்லை. ஏன்னா பெரும்பாலான படைப்புகள் வந்து அவங்களுடைய கட்டாய தன்மையால் தான் நிர்ணயிக்கப்படுது. அந்த கர்மா அப்படி தான் நம்ம நடக்கும். அப்போ அவர்களுடைய விடுதலை உணர்வால் அல்ல, இந்த கட்டுப்பாட்டினுடைய காரணமாக உருவாக்கப்பட்ட ஒன்று கட்டுப்பாடாக தான் இருக்கும், சுதந்திரத்தை நமக்கு தராது. அப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்முடைய சுய பிம்பத்தை நம்ம முழுமையாக விட்டுட்டோம் அப்படின்னா நாம் சுதந்திர நிலையில் இருக்குதா அர்த்தம். சுய பிம்பத்தை முழுமையாக விட்டுட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? நாமளே ஒரு அடையாளத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். இதை நாம் எப்போ விடுறோமோ அப்போ தான் நமக்கு அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த சுய அடையாளமே இல்லாமல் வாழக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குது. அப்போ நம்முடைய அடையாளத்தை மொத்தமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றலும் நமக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த விரும்பிய போதெல்லாம் நமக்குள்ள ஒரு அடையாளத்தை நாம் எடுக்கவும் முடியும், அதை உதிர்த்து விடவும் முடியும். 2 விதத்திலும் நம்ம மேலே எதுவுமே அது ஒட்டிக்கொள்ளாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன அப்படின்னா, அதாவது நம்மளுடைய மனதில் நம்ம நம்மளை புத்தம் புதிதாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கண்களை நம்ம மூடிக்கிட்டு காட்சிப்படுத்தி பாருங்கள். அதாவது இப்போ மற்ற மனிதர்களுடைய அனுபவத்தில் இப்போ மற்றவங்க நம்மளை எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாங்க. இப்போ நம்ம மற்றவங்க நம்ம மேலே அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அப்போ முதல்ல நாம் அன்பாக இருக்கணும்ல மற்றவங்ககிட்ட. அப்போ அந்த மாதிரி நீங்கள் அதை மனசுக்குள்ளே காட்சிப்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத காட்சிப்படுத்துங்க. நான் என் உணர்வு எப்படி இருக்கணும், எண்ணம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் நமக்கு நாமே காட்சிப்படுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விதத்தில் ஒரு புதிய மனிதராக நம்மளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த புதிய வடிவம் பழைய வடிவத்தை விட நான் செய்யக்கூடிய இப்போ நான் எடுக்கிறதுக்கு முடிவு இருக்கு இல்லையா, ஒரு புது மாற்றத்தை உருவாக்க போகிறேன் அப்படிங்கிற காட்சிப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இது உண்மையாகவே தெய்வீகத்துக்கு நெருக்கமாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த பழையதை விட உண்மையாகவே இது மேலானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு புதிய வடிவத்தை நாம் சக்தியாக நமக்குள்ளே நம்ம உருவாக்கி பார்க்கணும். அப்போ நம்ம நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். நம்ம ஒரு புதிய மனிதனாக மாறணும். மற்றவங்க என்கிட்ட எதெல்லாம் எதிர்பார்க்குங்களோ அதை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் என்னுடைய உணர்வுகளும் எண்ணங்களும் எப்படி இருக்குது, அது இறைத்தன்மைக்கு தெய்வீகத்துக்கு நெருக்கமாக இருக்கா, இதெல்லாம் நான் யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் காட்சிப்படுத்தி பார்க்கணும். அப்போ நான் என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படிலாம் நான் நினச்சி பார்க்கேன் இல்லையா, அந்த எண்ணம் இப்படி நினச்சி காட்சிப்படுத்தக்கூடிய இந்த விஷுவலைசேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயம் உண்மையாகவே இந்த எண்ணம் சக்தி மிக்கதாகவும் நம்ம காட்சிப்படுத்துதலும் அந்த சக்தி மிக்கதாகவும் எண்ணம் சக்தி மிக்கதாகவும் இருந்தேன்னா கண்டிப்பாக நாம் நினச்சபடியே இந்த புதிய மாற்றம் அப்படிங்கிறது நமக்குள்ளே வரும். அப்போ இந்த கர்ம கட்டுதல்கள் தகர்ந்துரும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய எண்ணம், உணர்வு, செயல் ஆகிய 3 நிலையில் உள்ள இந்த கட்டுப்பாடுகளை நாம் இந்த கர்மாவை கடந்து போக இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட படைப்பாக நாம் விரும்புகிறோமோ, எப்படி ஒரு புதிய மனிதனாக அந்த உலகத்தில் வாழணும், நமக்குள்ள ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பாக நாம் இருக்கணும் அப்படின்னு நாம் விரும்புகிறோமோ அதுவாக அது நம்மளை அது விழிப்புணர்வோடு அது வடித்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த எண்ணமும் சக்தி மிக்கதாக இருக்கணும், அந்த காட்சிப்படுத்தலும் சக்தி மிக்கதாக இருக்கணும். நாம் எப்படி இருக்கணும், நம்ம சில நேரம் சொல்கிறோம்ல, 1ஆம் தேதி வருஷம் பிறந்துட்டுனா நான் இந்த மாதிரிலாம் இருக்க போகிறேன், நான் இனிமேல் கோவமே பட மாட்டேன், ரெசல்யூஷன் எடுப்போம். ஆனால் எவ்வளோ ஒரு நாள் 2 நாள் அப்படி இருப்போம். அதுக்கப்புறம் திரும்ப பழைய குருடி கதவு துரடி நமக்கு இருக்க முடியல இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம காட்சிப்படுத்தி பார்க்கணும். நான் இனிமேலேருந்து கோவமே பட மாட்டேன், நான் எல்லாரோட அன்பாக இருப்பேன், இப்படி என்னென்ன எண்ணங்கள், நல்ல உணர்ச்சிகள், நல்ல எண்ணங்கள் இருக்கோ அதெல்லாம் நாம் காட்சிப்படுத்தி பார்க்கணும். அப்படி அது தெய்வீகத்துக்கு ஒரு நெருக்கமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய மனிதராக நம்ம உருவாக்கும் போது இந்த கர்ம கட்டுதல்கள் எல்லாமே தகர்ந்து போகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், இப்போ அப்போ இந்த மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பற்றி நமக்கு ஏன்னா தடையாக இருக்கு இல்லையா அந்த மனம் அப்படிங்கிறது, நாம் நமக்குள்ளே ஒரு பூரண மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கும்போது இந்த மனம் தடையாக இருக்கிறதுக்கு எப்படி நீக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.